ஹாய், இன்றைக்கி நம்மளோட ஸ்டாக் ஆப்ஷனில் என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு, அதோட டார்கெட் ஹிட் ஆச்சுதா இல்லைனா எஸ்எல் ஹிட் ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சேஃப் ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் பெட்டர் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இன்றைக்கி. ஏன்னா மந்த் அண்ட் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நீங்கள் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்மளோட டேட்டாலையுமே பார்த்திங்கன்னா செப்டம்பர் எக்ஸ்பைரிக்கான டேட்டா தான் அப்டேட் ஆகிருக்கு. ஆகஸ்ட்டுக்கான டேட்டா எதுவுமே இல்லை, ஐடியா மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை ஆகஸ்ட்டுக்கான டேட்டா. ஆகஸ்ட் எக்ஸ்பைரி எந்த டேட்டாவுமே இல்லாததுனால நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் எக்ஸ்பைரிக்குள்ளே கான்ட்ராக்டை நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இருக்குது. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா நம்ம செக் பண்ண போகிறதில்ல, எதுக்குன்னு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐஓசி இருக்குது. ஐஓசி 185 CE, 175 CE, 180 CEன்னு 3 டேட்டா இருக்குது. அப்போ 175 ஃபஸ்ட் டார்கெட், 180 செகண்ட் டார்கெட், 185 தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். ஐஓசி இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 173ல் ஓப்பன் ஆகிருக்கு, 173.30 ஓப்பன் ஆகிருக்கு. தென் 176 வரைக்குமே அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு பாருங்கள், 176 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 175 தான். 175 ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கும். ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்கள், 176 வரைக்கும் போயிருக்கு. 176 டச் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் 180 185 வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் வித் 440 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தா வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ டாட்டா பவர் 440 தான் நமக்கு டார்கெட்டு. நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 430ல் ஓப்பன் ஆகிருக்கு. 430ல் ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 434 வரைக்கும் போயிருக்கு. டார்கெட் இன்னும் ஹிட் ஆகலை. அதோட ஹை ப்ரைஸ் 434 வரைக்கும் போயிருக்கு. ஒரு நிமிஷம் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா 430ல் ஓப்பன் ஆகிருக்கு. 430ல் ஓப்பன் ஆகிட்டு 434 வரைக்குமே அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. இன்னும் டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணலாம். இதில் மேக்ஸிமம் 1 or 2 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரேட் போடலாம். அப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் ட்ரையல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது. ஐடியாவும் நம்ம செக் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஇஎக்ஸ் இருக்குது. ஐஇஎக்ஸ் வித் 205 CE இருக்குது, 210 CE இருக்குது. ஆகஸ்ட் எக்ஸ்பைரியுமே 205 CE இருக்குது. அப்போ 205 210 தான் டார்கெட்டு. 196ல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. 205 வரைக்குமே அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 205 தான். 205 ஆல்ரெடி ஹிட் ஆகிடுச்சு. இன்னும் 210 வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். நம்மளோட டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் ஐஇஎக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. 196ல் ஓப்பன் ஆகிட்டு 205 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா மோரோவர் 10 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். 100 rupees 200 rupees இருக்கக்கூடிய ஸ்டாக் 10 பாயிண்ட்ஸ் பர் டேக்கு கேதர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நல்ல ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்ல முடியாது, சூப்பர் ப்ராஃபிட் அது. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் ப்ரீமியம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு பிபிசிஎல் இருக்குது. பிபிசிஎல் வித் 350 CEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது, வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போது பிபிசிஎல்லில் 350 தான் நமக்கு டார்கெட்டு. ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 349ல் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளோட டார்கெட்டு 350. இதோட ஹை ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 355 வரைக்கும் போயிருக்கு. 355 வரைக்குமே இதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. நம்ம டார்கெட்டை தாண்டியுமே இது புல்லிஷாக தான் இருந்திருக்கு. இதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையுமே எஸ்எல் ட்ரையல் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டார்கெட்டை விட 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பிபிசிஎல் ஸ்டாக்கில் கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ இருக்குது. விப்ரோ வித் 550 CE இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை, அந்த ஒரே ஒரு டேட்டா மாத்திரம்தான் இருக்குது. விப்ரோ வித் 550 CE. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 520ல் ஓப்பன் ஆகிருக்கு. 520ல் ஓப்பன் ஆகிட்டு அதோட ஹை ப்ரைஸ் பாருங்கள் 537 வரைக்குமே போயிருக்கு. 520 to 537 ஆல்மோஸ்ட் 17 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் எஸ்எல்லாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட 20 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு 1000% ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்.
ஆனால் இன்னும் நமக்கு டார்கெட் பெண்டிங்கில் தான் இருக்குது. 550 வரைக்குமே டார்கெட் இருக்குது. 550 வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்தா லிமிடெட் இருக்குது. வேதாந்தா லிமிடெட் வித் 480 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ வேதாந்தா லிமிடெட்டில் வந்து 480 தான் நமக்கு டார்கெட்டு. 468 மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் 468 இருக்குது. அதோட ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 469 வரைக்கும் போயிருக்கு. 469 வரைக்கும் தான் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. 468 ஓப்பன் ஆகி 469 வரைக்கும் தான் போயிருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட்டடாக தான் இருந்திருக்கும். இன்னொன்று என்னென்னா 480 வரைக்குமே நமக்கு வந்து இன்னும் புல்லிஷாக தான் இருக்கும் மார்க்கெட் வந்து. ஏன்னா நம்மளோட டேட்டாவில் 480 சி தான் டார்கெட் இருக்குது. ஒன்ஸ் 480 அச்சீவ் ஆனதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று டேட்டா ஏதாவது ஆட் ஆச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். நம்மளோட டேட்டா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக எந்த நியூஸுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை மட்டுமே யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த டேட்டா ரிலேட்டடான குவரிஸ் எதுவும் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.